வெல்கம் டு Zana's recipes. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆளே கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மைசூர் பாக், அதுவும் சாஃப்டான மைசூர் பாக். அப்படியே வாயில் வச்சதும் பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும். மைசூர் பாக்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய நெய் மைசூர் பாக். ஹார்டாக இருக்கக்கூடிய மைசூர் பாக் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மைசூர் பாக் ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இதோடைய மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது. எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு கிலோ மைசூர் பாக். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கடலை மாவு, நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய கடலை மாவு. 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு வந்து நெய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமான நெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே போல் 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை. இப்போ நான் 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை வந்து இந்த பாத்திரத்தில் அளந்து வச்சுருக்கேன். இது 3 பொருள் தான், வேறு எந்த பொருளுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து பிளேட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் மைசூர் பாக்கை போடுறீங்களோ அது மாதிரி ஒரு ட்ரேவை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது போல் ஒரு ட்ரே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு நல்லா வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தட்டில் போடுறதா இருந்தாலும் இதே போல் நெய் ஊற்றி நல்லா தடவி முன்னாடியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து மைசூர் பாக்கு போடுற நேரத்தில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் ரொம்ப பதஷ்டமாக இருக்கும், அதனால் பக்குவம் வந்து மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது போல் க்ரீஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது போல் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க அடுப்பில். இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவை வந்து நல்லா சலிச்சு வச்சுக்கணும். இது போல் ஒரு சன்னி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 250 கிராம் கடலை மாவை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து சலிக்க போகிறோம். கண்டிப்பாக சலிக்கணும், இல்லைனா உங்களுக்கு கட்டி பட்டுரும் மைசூர் பாக்கில். அதனால் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. பாருங்கள், சலிக்க கட்டிகள் வந்து தனியாக வருது பார்த்திங்களா? அதை வந்து ஒரு கரண்டியை வச்சு மறுபடியும் நல்லா அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் சலிச்சு வச்சுக்கோங்க. சலிச்சுக்கிட்டே இருங்க. மாவு வந்து கடைசியாக விழுகிற வரைக்கும் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வறுத்துட்டுலாம் சலிக்கக்கூடாது, வறுக்கிறதுக்கு முன்னாடியே தான் சலிக்கணும். சலிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான ஹீட்டு, அதாவது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். ஒரு 3 நிமிஷமாவது அட்லீஸ்ட் வறுக்கணும். 3 நிமிஷத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல வாசனை வரும். அப்படியே கடலை மாவுடைய வாசனை வரும் உங்களுக்கு. அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் இதே கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து போட்டுக்கோங்க. சர்க்கரைக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னா, நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த கப்பில் சர்க்கரைக்கு நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட் இது தான். தண்ணி வந்து அதுக்கு மேலே ஊற்றிடக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை வந்து இப்போ ஹைலே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சாதான் உங்களுக்கு சீக்கிரமாக கொதிச்சு வரும். நீங்கள் ஒரு பிகினராக ஃபஸ்ட்டு மைசூர் பாக்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய நுரைகள் வரும். நுரை வர நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கம்பி பதம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு கம்பி மாதிரி ஒன்று வரும். அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் கம்பி பதம் வந்திருக்குது. இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு நெய்யை வந்து இதிலே சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நீங்கள் தனியால் நெய்யை வந்து காய்ச்சி ஊற்றிட்டுருக்க வேண்டாம். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் இது. நெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம வறுத்து சலிச்சு வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஒரு விஸ்கை வச்சு கிண்டி விடுங்க. விஸ்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஈஸியாக கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும். பாருங்கள், இது போல் விஸ்கை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட உங்களுக்கு கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும். ஆல்ரெடி வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு கட்டி பிடிக்கவே இல்லை பாருங்கள்.
இது போல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டிகள் எதுவுமே இருக்காது. அடுப்பை வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. கிண்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் நல்லா திக்காகிக்கிட்டே வரும். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க இந்த டைமில். இப்போ நம்ம ஆல்ரெடி நெய் ஊற்றிருக்கிறோம், இருந்தாலும் கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கிளறுங்க. எந்த பக்குவத்தில் வந்து நீங்கள் அமர்த்தணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. பேனில் வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் அப்படியே விலகிக்கிட்டு வரும் பாருங்கள். இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அமர்த்திக்க வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் வந்து டக்குன்னு தாமதமே இல்லாமல் நீங்கள் சட்டுன்னு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு ஸ்பூனை நெய் தடவுன ஸ்பூனை வச்சு நம்ம லெவல் பண்ணி விட்டுறணும். ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் ட்ரே, அதனால் பிகினராக இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெய் தடவுன ஸ்பூனை வச்சு நல்லா ஷைனிங்காக சூப்பராக லெவல் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே ஆற வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சரில். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு மைசூர் பாக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, பேக்கரியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இது போல் ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு இன்ச்சுக்கு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கைகளால் கத்தியை வச்சு அப்படியே அழகாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா கட்டாகி வரும் இதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா. இப்போ மைசூர் பாக்கு வந்து நம்மளுக்கு கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு தட்டை வச்சு நம்ம கவிழ்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு தட்டை வச்சு அப்படியே குப்பரை கவிழ்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்படியே தட்டாமலே வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா கத்தியை வச்சு ஷேப்பாக கட் பண்ணாதான் இது போல் அழகாக உங்களுக்கு ஷேப்பாக வரும். கத்தியை வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு ஷேப்பு வந்து பெர்ஃபெக்டாக வராது. இப்போ எல்லா மைசூர் பாக்கையும் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்ணை முடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் மைசூர் பாக்கு உங்களுக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன். இப்போ இந்த மைசூர் பாக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது, அப்படியே ரொம்ப சாஃப்டாக உள்ளே இருக்கிற அந்த உள் கலர்லாம் தெரியுது பாருங்கள். ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாயில் வச்சது அப்படியே கரைஞ்சி உள்ளே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான மைசூர் பாக்கை இப்போ உடச்சி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. பார்க்கும்போதே தெரியுது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு கீழே லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது, நிறைய லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜனாஸ் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.